முதலமைச்சர் வரக்கூடிய திங்கட்கிழமை மேகதாது விவகாரம் கர்நாடகா போறாரா இல்லையா சார்? முதலமைச்சர் தெளிவே இல்ல. டி.கே. சிவகுமார் வந்து சிஎம் வராருன்னு சொல்றாரு. தமிழ்நாடு இல்ல இங்க பாருங்க, மேகதாது இங்க பாருங்க, மேகதாது விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். நேற்று கூட வந்து அதிமுக தரப்புல தேவையில்லாமல் வந்து ஒரு இதை வந்து ஒரு ரிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தெரிஞ்சு ஃபைல் பண்ணுறாரா தெரியாமல் ஃபைல் பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில் அவங்க எல்லாம் இருந்தப்போ தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தீர்மானம் நிறைவேற்றப்போ அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்கே உட்காந்து அவங்க இருக்கிறப்ப தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவையில்லாமல் மக்களை குழப்பும் விதமாக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு இதை வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இன்டர்ஸ்டேட் இஷ்யூவில் எப்படி இவங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும்னு தெரியல. அதுவும் இதில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அவங்களும் சேர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இப்போ போயிட்டு இவ்வளவு நாள் கழித்து போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. தமிழக மக்களுக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சி அதிமுக கலந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக விரைவில் வந்து இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்டில் என்ன பண்ண போகிறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். இது ரெண்டு மாநில பிரச்சனைக்கு நம்ம வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு. ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிபுனல் நமக்கு இருந்தது. அது பழைய தீர்ப்போடு அது வந்து ட்ரிபுனல் கான்ஸ்டியூஷன் இல்லை. திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நமக்கு சுமூகமாக என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவில் எடுக்கப்படும் விரைவாக எடுக்கப்படும். இல்லை அது சம்பந்தமாக முதல்வர் வந்து இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகளில் சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்லை ஆய்வுகள் எல்லா தரப்புலையும் நடக்கப்பட்டது. எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். இப்போ இதில் சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வந்து தண்ணி திறந்து விட சொல்லி திறந்து விடுறாங்களா இல்லையா? இல்ல ஆணையத்திலிருந்து ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள். இப்போ 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில் லீகலில் நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பில் கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்கள் அவங்களை கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில் போகக்கூடாது. ஸோ அதுவே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்கே இருக்க எதிர்கட்சிகளோ யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்குது, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து லீகலாக நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்வோம். சீக்கிரம் முதல் அலுவலகத்தில் அறிவிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.